எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய விளாக் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து நேச்சர் விளாக் போட்டிருக்கோம், வேறு ஏதாவது போட்டிருக்கோம். ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலில் செலிபிரிட்டி விளாக் போட போகிறோம். தளபதி வீட்டை நம்ம பார்க்க போன விளாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்? ஈசிஆருக்கு போக போகிறோம். ஆமாங்க, நீங்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த மூமெண்ட் வீடியோ கடைசியில் வரப்போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி சாட்டர்டே லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈசிஆர் சைடு போனோம். ஈசிஆர் சைடு போகும்போது தான் தோணுச்சு, நீலாங்கரையை தாண்டும் போது தளபதி வீடு இங்கே தானே இருக்குது, அப்படியே நம்ம பார்த்துட்டு போனால் என்ன. அப்படியே தளபதி வீட்டுக்கு வண்டியை விட்டோம். நீங்கள் தான் தளபதி வீட்டை பார்க்கணுன்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கல்ல, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய காமெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் பெரிய பல்பே ஆயிடுச்சு. என்னென்னா, ஃபஸ்ட்டு தளபதி வீடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பக்கத்தில் வேறு ஒருத்தங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமா கேட் இப்படி இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி எதுக்கும் பக்கத்தில் இருக்க அண்ணங்கிட்ட ஒரு டிஸ்கஷனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட கேட்டால், இதெல்லாம் விஜய் சார் வீடு இல்லைம்மா, பக்கத்து தெரு அப்படின்னு சொல்லிட்டார். பக்கத்து தெருங்களாம். நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி எதுக்கும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் செம்ம பல்பாக போச்சு. செலிபிரிட்டி ஏரியானாலே நீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். அதே மாதிரி நீட்டாக தான் இருந்துச்சு. சுற்றியும் 2 பக்கமுமே மரம் அதிகமாக இருந்துச்சு. பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். எல்லா பக்கமும் செக்யூரிட்டிஸாக இருந்தாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குற மாதிரி வீட்டுக்கு ஒரு நாய் வளர்க்குறாங்க. போகும்போது பார்த்து போய்க்கோங்க. அலர்ட்டாக என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு போனதுமே ஒரு அண்ணங்கிட்ட போய் இது விஜய் சார் வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சு. அவர் ஆமாம் இது தளபதி வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் போய் வீட்டை முன்னாடி பார்த்ததுக்கப்புறம் அதே பெரிய கேட் இருந்துச்சு. எலெக்ஷன் டைமில் தளபதி வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ஒரு கேட் திறக்கும்ல, பெரிய கேட், அதே பெரிய கேட் அங்கே இருந்துச்சு. நம்ம தளபதி வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. என்னங்க, விஜய் அண்ணா வீட்டுக்கு போயாச்சு. ஆசை தீர டோருக்கு வெளியில் செல்ஃபி எடுத்தாச்சு. டோரை தொட்டு செல்ஃபி எடுத்தோம், டோருக்கு வெளியில் செல்ஃபி எடுத்தோம். இதுதாங்க அந்த கேட்டு. ஃபஸ்ட்டு வேறு கேட் இருந்துச்சு, இப்போ வந்து பெரிய கேட்டாகவே போட்டாங்க. இதுதான் அவரோட வீடு. முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கோங்க வீடியோ. ஆனால் இதுக்கு மேலே வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா காம்பவுண்ட் சோர் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது பெருசாக. அதனால் வந்து இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு, இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு. என்னெல்லாம் நாங்கள் பார்த்தோமோ அதை வந்து எடுத்துட்டோம். ஒரு குட்டி குட்டி பொந்து மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் கூட உங்களுக்கு ஜூமிங் பண்ணி காமிச்சிருக்கோம், பார்த்துக்கோங்க. இதுதாங்க தளபதி வீடு. தளபதி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணா இருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டோம், இப்படி தளபதியை பார்க்க முடியுமா, வெயிட் பண்ணால் வெளில வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அப்போ கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, அவர் வெளியில் வர்றது ரொம்ப மேக்ஸிமமாக வரமாட்டாங்க, ரொம்ப ரேர் தான் அப்படின்னு சொன்னாங்க. வாக்கிங்கே போகணுன்னா கூட வீட்டுக்குள்ளேயே தான் போய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கேயாவது நின்னாலும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி காரில் கீது போனாங்கன்னா நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவர் வாக்கிங்கே வீட்டுக்குள்ளே தான் போய்க்கு வரோம். ஸோ வெளில பார்க்க முடியாது, காரில் போகும்போது தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தளபதி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீடு வந்து டைரக்டர் பாரதி ராஜா சார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. தளபதி வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னாலே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஒரு பீச் இருக்குது.
இப்போதாங்க தெரியுது செலிப்ரிட்டிஸ்லாம் ஏன் பீச் சைடு போயிடுறாங்கன்னு. நடந்து போனால் பீச் காற்று வேறு லெவல் ஃபீலிங். அது வந்து நீங்கள் அனுபவிக்கும் போது தான் தெரியும். சூப்பராக இருக்குது. உப்பு காற்று வாங்கினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சைடில் இருக்கும்போது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் வந்து கண்டிப்பாக கிடைக்குதுங்க. அந்த ஃபீல் வந்து இப்போ போய் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. தளபதி வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா வேறு யார் வீட்டையாவது பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ, இல்லை நான் இவங்களோட ஃபேன், இவங்க வீட்டை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் அந்த இடத்துக்கு போக முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போய் வீடியோ எடுத்து போடுறேன். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.